जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. இருக்கும் நிலையும் செய்யும் நிலையும். மனசானது நினைப்பு என்ற வேலை இல்லாமலும் சரீரம் ஓடியாடி செய்யும் வேலை இல்லாமலும் தூங்குகிற போது அல்லது சமாதி நிலையில் இருக்கும்போது ஜீவன் அந்த ஆத்மாவாகவே இருக்கிறான் என்று சொன்னேன். அது இருக்கிற நிலை. மனசும் உடம்பும் வந்துவிட்டதோ உடனே அந்த இருக்கிற நிலை போய் செய்கிற நிலை வந்துவிடுகிறது. இவை இல்லாத போது ஆத்மா ஏதாவது செய்ததா? இல்லை, எதுவுமே செய்யவில்லை. வெறுமனே இருந்து கொண்டு மட்டும் இருக்கிறது. இதைத்தான் கேவல ஸ்திதி என்பது. கேவலம் என்றால் மட்டமானது என்று அர்த்தம் இல்லை. எதனாலோ இப்படி அர்த்தம் வந்துவிட்டது. அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இன்னொன்றின் கலப்பில்லாமல் தன்னந்தனியாக ஸ்வச்சமாக இருப்பது என்பதே. இப்படி கேவலமாக ஆத்மாவை பிரித்து அதிலே நிலைத்திருக்கும் அனுபவம்தான் கைவல்யம். கைவல்ய பதவி, கைவல்ய மோட்சம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியென்றால் மனசின் பந்தமும் அதனால் ஏற்படும் சம்சார பந்தமும் இல்லாமல் விடுபட்டு தான் மட்டும் கலப்பற்று நிற்கிற சாஸ்வதானுபவம் என்று அர்த்தம். மோட்சம் என்பதை ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு பெயரில் சொல்லியிருக்கும். அத்வைதிகள் அதை ஆத்ம சாட்சா்காரம் அல்லது பிரம்ம சாட்சா்காரம் என்கிறோம். சைவர்களும் வைஷ்ணவர்களும் சிவசாயுஜ்யம் விஷ்ணு சாயுஜ்யம் என்பார்கள். புத்தர் ஒரு தீபம் அணைந்து போய்விட்டார் போல சகலமும் அழிந்து போய்விட்ட நிர்வாணம் என்கிறார். நியாய வைசேஷிக சித்தாந்திகள் துக்கம் என்பதே இல்லாததான அபவர்க்கம் என்பார்கள். ஜைன மதத்திலும் யோக சாஸ்திரத்திலும் கேவல ஸ்திதி கைவல்யம் என்றே மோட்சத்தை சொல்லியிருக்கிறது. இப்படி வெறுமனே இருந்து கொண்டு மட்டும் இருக்கிற நிலை போய் மனஸ் முளைத்து செய்கிற நிலை ஏற்பட்டு விட்டால் உடனே அனர்த்த பரம்பரை அத்தனையும் புற்றீசல் மாதிரி புறப்பட்டு விடுகின்றன. ஆசை பசியின் விளைவுகள். மனஸ் வந்துவிட்டால் உடனே அதற்கு ஆசைகள் என்ற ஆயிரக்கணக்கான பசிகள் ஏற்பட்டு அதை தீர்த்து கொள்வதில் கோபம், லோபம், பொய், பொறாமை, அழுகை, பயம் எல்லாமும் பட்டாளமாக வந்துவிடுகின்றன. அப்படியாவது ஆசை தீர்ந்ததா என்றால் அதுதான் இல்லை. விடாமல் ஒன்று மாற்றி ஒன்று என்று ஆசை பூர்த்திக்கான காரியங்கள் நம்மை பிடித்து கொண்டு பேய் மாதிரி ஆட்டி வைக்கின்றன. ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்கிற இத்தனை காரியங்களும் என்றாலும் இந்த காரியங்களினால் அதிகபட்சமாக அடையக்கூடிய சந்தோஷங்கள் கூட தற்காலிகமாக இருந்து மறைந்துதான் போகின்றன. எதுவுமே கலப்படம் இல்லாத சந்தோஷமாக இல்லாமல் கையோடையே ஒரு துக்கத்தையும் அழைத்து கொண்டு வருகிறது. பக்ஷணம் சாப்பிட்டால் சந்தோஷமாயிருக்கிறது, வயிற்று வலியும் வருகிறது என்பது வயிற்று பசி விஷயத்தில் மட்டும்தான் என்று இல்லை. கண்ணின் பசி, காதின் பசி, சரீரப்பசி, எண்ணத்தின் பசி, பணப்பசி எல்லாவற்றிலும் இதேதான் நடக்கிறது. குழந்தை விளையாடி பார்த்தால் சந்தோஷமாயிருக்கிறது. அதற்கு ஒரு ஜுவரம் வந்துவிட்டால் இந்த சந்தோஷத்தை போல் 4 மடங்கு கவலை ஏற்படுகிறது. நிறைய பணம் வந்தால் சந்தோஷமாயிருக்கிறது. அதே சமயத்தில் திருட்டு போயிட போர்தே, டாக்ஸை உசத்தி விட போறானே, எவனாவது டொனேஷன் கேட்டுண்டு வந்துட போறானே என்றெல்லாம் பல தினுசான கவலையும் பயமும் உண்டாகிறது. உத்தியோகம் பண்ணுவது, குழந்தை குட்டி பெற்றுக்கொள்வது, பணம் சேர்ப்பது, கிளப்புக்கு போவது, சினிமாவுக்கு போவது என்றுபடி
இன்னும் என்னென்ன செய்கிறோமோ அவை எல்லாமும் சந்தோஷம் வேண்டும், ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகவே. ஆனாலும் ஒவ்வொன்றாலும் உண்டாகிற சந்தோஷத்தோடு கூட அதை விடவும் ஜாஸ்தியாக துக்கம், விசாரம், பயம், ஆத்திரம், அவமானம், பொறாமை, அகங்காரம் எல்லாமும் உண்டாகின்றன. அப்படியாவது இந்த ஆனந்தங்களில் ஏதாவது ஒன்றையாவது சாஸ்வதமாக பிடித்து வைத்துக் கொள்ள முடிகிறதா என்றால் அதுவும் இல்லை. ஏதோ ஒன்றின் மேல் ஆசை உண்டானவுடன் அதை எப்படி அடைவது என்ற கவலை பிறக்கிறது. இன்னொருத்தன் அதை அடைய முயற்சி செய்கிறான் என்றால் போட்டி போடுகிறானே என்று கோபம் வருகிறது. அதை அவன் அடைந்து விட்டால் பொறாமை, நாம் அடைந்து விட்டால் திமிர், அவனை அவமானப்படுத்த தோன்றுவது. இப்படியாக ஆசையின் நிகர விளைவாக ஏதோ ஒரு தோஷத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம். ஆசைப்பட்ட வஸ்துவை அடைந்த பின் அல்ப சந்தோஷம், அப்புறம் அது தேய்ந்து மறைந்து போய் இன்னொரு வஸ்துவுக்காக இதே மாதிரி பரப்பும் தோஷங்களை சம்பாதித்துக் கொள்வதும். ஆசை வைத்த எதையோ ஒன்றை அடைவதற்காகவே க்ஷண நேரம் சும்மா இல்லாமல் காரியம் செய்கிறோம். தூக்கத்திலிருந்து முழித்து கொண்டு மனஸ் புறப்பட்டதோ இல்லையோ, இந்த காரிய பிசாசு பிடித்து கொண்டு சாந்தம் என்ன, நிம்மதி என்ன, நிறைவு என்ன என்றே தெரியாதபடி ஆட்டி வைக்க ஆரம்பிக்கிறது. நடுநடுவிலே ஏதோ கொஞ்சம் ஆசை ஈடேறி பிறக்கிற நிம்மதியும் திருப்தியும் போன சுவடு தெரியாமல் அத்திருப்தி பிரவாகத்தில் எங்கேயோ அடித்துக்கொண்டு போய்விடுகிறது. ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா.